நெப்போ கிட்ஸ் இருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட் ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது நெப்போ கிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். இப்போ அந்த நெப்போ கிட்டுக்கு அர்த்தம் என்ன, அந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். நெப்போட்டிசம்னா ஒருவர்கிட்ட அதிகாரம், பதவி அல்லது செல்வாக்கு இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசின் உயர் பதவி இருப்பவர்களோ அல்லது ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் வேலை செய்பவர்களோ எந்தவித தகுதியும் திறமையும் இல்லாத தன் மகனையோ மகளையோ தங்கையையோ உறவினர்களையோ தன் மகன் மகள் உறவினர் என்ற ஒரே காரணத்திற்காக உயர்ந்த பதவிகளுக்கு நியமிப்பது நெப்போட்டிசம். சுருக்கமாக சொன்னால் தகுதியை பார்க்காமல் உறவினருக்கே வாய்ப்பு அளிப்பது தான் நெப்போட்டிசம். சரி, நெப்போட்டிசம் அந்த வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னு பார்ப்போம். நெப்போட்டிசம் என்ற ஆங்கில சொல்லு லத்தீன் மொழி சொல்லான நெப்போஸ் என்ற வார்த்தையிலேருந்து வந்தது. நெப்போஸ் என்ற மருமகன். மத்திய காலத்தில் மிடில் ஏஜில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் சில போப்புகள் தங்கள் மருமகன்களுக்கு முக்கிய பதவிகள், நிலங்கள், நியமனங்கள், செல்வங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இந்த காலத்தில் இதையே நெப்போட்டிசம் அப்படின்ட்டு விமர்சகர்கள் குறிப்பிட தொடங்கினார்கள். இந்த நெப்போட்டிசம் ஆங்கில வார்த்தையான நெஃப்யூலுன்றது வந்தது கூட அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதைத்தான் ஆதவ் அர்ஜுனா தன் உரையில் நெப்போ கிட் அப்படின்ட்டு கூறினார். நெப்போ கிட்னா எந்தவித தகுதியோ திறமையோ அனுபவமோ இல்லாமல் அதிகாரத்தில் உள்ள ஒருத்தருக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்தினால அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பதே நெப்போட்டிசம், நெப்போ கிட். சரி, நெப்போ கிட்டுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்கணுமே, அது என்னது? மெரிட்டோக்ராசி. மெரிட்னா உங்களுக்கு தெரியும், தகுதி, திறமை. அதாவது ஒருத்தர் தன்னுடைய தகுதி திறமையை வளர்த்து தானாகவே முயற்சி செய்து முன்னேறி மற்றவர்களிடம் போட்டியிட்டு வென்று அதிகாரத்துக்கு வருவது தான் மெரிட்டோக்ராசி. நம்மளோட அடுத்த பதிப்பில் அமெரிக்கானா அதன் அதிபர்கள் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு போரில் அமெரிக்கா எப்படி கலந்துக்கிச்சு, அந்த அதிபர் எப்படி செயல்பட்டார் அப்படின்ட்டு அமெரிக்கானா அதிபரை தான் முன்னிறுத்துவாங்க. ஆனால் இஸ்ரேல்னா எந்த இஸ்ரேல் பிரதமர் பேராச்சும் நமக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. பென்குரியனு தெரியும், இன்னும் சில பேரை தெரியும். ஆனால் இஸ்ரேல்னா பிரதமர் பேரை முன்னிறுத்த மாட்டாங்க, தங்கள் நாட்டை பேரை, யூதர் என்ற இனப்பேரை தான் முன்னிறுத்துவாங்க. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட நட்பு எப்போ ஏற்பட்டுச்சு? அடுத்த பதிப்பில் பார்ப்போம். நன்றி.